பார்க்கும்படியா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இங்க வருகிற ஏராளமான டூரிஸ்ட் உண்டு, இங்க வசிக்கிற சில ஜனங்கள் உண்டு. இந்த தீவுல ஒரு 2 சர்ச் இருக்கு. ஒன்னு ஆர்சி, அடுத்தது இன்னொரு ஆவிக்குரிய ஒரு சபை. இந்த ஆவிக்குரிய 2 இந்த சபைகள் தவிர வேற சபைகள் கிடையாது. ஆனா நான் நேற்று விசாரிக்கும் போது அந்த ஆவிக்குரிய சபை உள்ளவரை விசாரிக்கும் போது எத்தனை குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 3 குடும்பம் தான். பாருங்க, 3 குடும்பம் தான். ஆனா ஆர்சி சர்ச்சுக்கு நிறைய பேர் போகலாம், நிறைய பேர் போவாங்க. இந்த 3 குடும்பம் இவ்வளவு பெரிய தீவுல வருகிற கெஸ்ட் வராங்க, டூரிஸ்ட் வருது. இங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. இங்க நிறைய பேர் இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவ்வளவு வருஷங்களாக 3 குடும்பம், அங்க பல பாஸ்டருங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்களாம் அந்த சர்ச்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களா இருக்கு, 3 வருஷம் தான், சாரி 3 குடும்பங்க தான் அந்த சர்ச்ல மெம்பரா இருக்கிறாங்க கேட்டேன். பாருங்க, இவ்வளவு வருஷமா ஊழியம் செஞ்சு அறுவடை செய்ய முடியல. காரணம், இங்க இருக்கிற சாத்தானுடைய வல்லமை மிகவும் உறுதியா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சாத்தானுடைய சேனை இந்த தீவை ஆளுகை செய்துட்டு இருக்கிறதை கவனிக்க முடிகிறது. அந்த தீவனுடைய அந்த சாத்தானுடைய அந்த கட்டுகளை கிடைக்காத பட்சத்துல இங்க எழுப்புதலை பார்க்க முடியாது. இங்க அக்கனி தீ ஆகிய எழுப்புதல் நிச்சயமாய் பரவாது. இங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டங்கள் வேண்டும். இந்த தீவுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கூட்டங்கள் நிச்சயமா தேவை. அப்போ ஜெபித்தால் ஜெயம் பெறுவோம். ஜெபித்தா இந்த தேசத்தை சுதந்திரிப்போம். ஜெபித்தா இந்த தீவை நாம் சுதந்திரிப்போம். ஜெபித்தா இங்க அநேக சபைகள், ஆவிக்குரிய சபைகள் உருவாக கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். ஒரு 3 குடும்பங்கள் இருக்கிற இடங்களில நிறைய குடும்பம் உள்ள சபையா அது மாறணும். பாருங்க, சபைகள்ல ஆத்துமாக்கள் பெருகும் போதுதான் ஊழியக்காரன் மிக மகிழ்ச்சியா இருப்பாரு. ஆத்துமாக்கள் இல்லைன்னா ஏதோ கடமைக்காக உட்கார்ந்து போக வேண்டியதான் சொல்லி சீக்கிரமா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த தீவு சுதந்திரம் பெறுவதற்காக நாம் நிச்சயமா உலகத்துல எங்கேயோ ஒரு இடங்களில் நின்று கொண்டு, உலகத்துல எங்கேயோ நீங்க இதை பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க இந்த தீவுக்காக பிளீஸ், இந்த அந்தமான் ஐலண்டுடைய, இந்த அந்தமான் நிக்கோபாருடைய தீவுகளில இந்த நீல் ஐலண்ட் இருக்கிற இந்த தீவுக்காக பிளீஸ் தாழ்மையோடு கேட்கிறேன், ஜெபிங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிற ஒரு நிமிஷம் இந்த அந்தமான் தீவுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த அந்தமான் தீவுகளில் ஏராளமான தீவுகள் உண்டு. அதுல ஒரு சில தீவுகள் மாத்திரம் இருக்கு. அந்த தீவுகள்ல ஜனங்கள் வசிக்கிறாங்க. இந்த அந்தமான் தீவு எப்படி இருந்தாலும் எப்படியாவது எழுப்புதல் அடைய, ரட்சிக்கப்பட, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு மகா பெரிய எழுப்புதல் இந்த அந்தமான் தீவு கண்டுகொள்ளும்படியாக தாழ்மையோடு கேட்கிற ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு சின்ன ஜெபம் நான் ஏறெடுக்கிறேன். அதோடு கூட நீங்களும் உங்களுடைய இடங்களில நீங்க ஜெபிக்கும் போது இந்த தீவை நினைத்து ஜெபிங்க. எங்கள் அன்பை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நீல் ஐலண்ட் கருத்து ஜெபிக்கிறது ஆண்டவரே ஆசீர்வதியும். இந்த நீல் ஐலண்ட்ல ஒரு மகா பெரிய உயிர் மிட்ஸ் உண்டாக, சபைகளுடைய பெருக்கங்கள் உண்டாக, புதிய சபைகள் கட்டப்பட ஆண்டவரே பெரிய ஒரு எழுப்புதலை பார்க்க வருகிற ஆண்டவரே டூரிஸ்டுக்குள்ளும் ஆண்டவர் அவங்களுடைய இருதயங்களை தொட மாற்றங்களை கொண்டு வர எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த தீவுகளுக்காக ஒவ்வொரு உலகத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.